தமிழ்நாட்டில் அனைத்து நகரங்களும் சீராக வளர்ச்சி அடைந்து வருவதாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கோவையில் குடிநீர் அபிவிருத்தி திட்டப் பணிகளை தொடங்கி வைத்த பின் அவர் தெரிவித்த கருத்துக்களை சோர்வைட் பகுதியில் தற்போது பார்க்கலாம். இந்தியாவுடைய மற்ற மாநிலங்களில் உள்ள நகரங்களுக்கும் தமிழ்நாட்டில் உள்ள நகரங்களுக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. நமது தமிழ்நாட்டில் தான் பெருநகரங்கள் என்று சொல்லப்படும் மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ், அதிலிருந்து மீடியம் அண்ட் ஸ்மால் சிட்டிஸ் அண்ட் டவுன்ஸ் என்று சொல்லப்படும் அடுத்தடுத்த நிலையில் உள்ள சிறிய நகரங்கள் வரை எல்லாமே சீரான வளர்ச்சியை அடைஞ்சிருக்குது. மற்ற மாநிலங்களுடைய நிலைமை அப்படி கிடையாது. அங்கெல்லாம் ஒரு பெருநகரம் இருந்துச்சுன்னா அந்த ஒரு நகரம் மட்டும்தான் வளர்ந்துருக்கும். அதற்கு அடுத்த இடத்துல இருக்கக்கூடிய 1-2 நகரங்கள் வளர்ந்திருக்கும். ஆனால் தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டா சென்னை மட்டும் வளரவில்லை. இங்க நம்முடைய கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி, சேலம் அப்படின்னு அனைத்து நகரங்களும் வளர்ந்திருக்கிறது. கோயம்புத்தூர் மட்டும் வளரல, அதை சுற்றி இருக்கக்கூடிய ஈரோடு, திருப்பூர், நாமக்கல் போன்ற ஊர்களும் வளர்ச்சியை பெற்றிருக்கின்றன. வளர்ச்சி என்று சொன்னால் தொழில் வளர்ச்சி, கல்வி வளர்ச்சி, சுகாதார வளர்ச்சி, நகர உட்கட்டமைப்பு வசதி என்று அனைத்து தளங்களிலும் வளர்ச்சி அடைந்திருக்கிறது நம்முடைய தமிழ்நாடு. ஆனால் மற்ற மாநிலங்களோடு நீங்க ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் இருக்கும். இது போன்ற ஒரு பரவலான வளர்ச்சியை மற்ற மாநிலங்களை உங்களால் பார்க்க முடியாது. அர்பன் டெவலப்மெண்ட் என்று சொல்லப்படுகின்ற நகர வளர்ச்சியில் மட்டும் நம்முடைய திராவிட மாடல் அரசு செய்திருக்கின்ற சாதனைகளை உங்களுக்கு எடுத்து சொன்னேன். அதே போல கிராமப்புறங்களில் ஏராளமான சாதனைகளையும் செஞ்சிருக்கிறோம். எல்லா துறைகளிலும் தமிழ்நாடு சிறந்து விளங்குகின்றது. மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் தமிழ்நாடு ஒரு மாடல் அரசாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு தமிழ்நாடு வேகமாக வளர்ச்சியை அடைந்து வருகின்றது. கிராமங்களிலிருந்து வேலைக்காக நகரத்தை நோக்கி வர்றவங்க எண்ணிக்கை தினந்தோறும் அதிகமாயிட்டே இருக்கு. தமிழ்நாட்டின் மாநகராட்சிகள் அனைத்தும் விரிவடைகின்றன, பெருசாகிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நகரங்கள் வேகமா வளர்ந்துட்டு வருது. இதைத்தான் ஆங்கிலத்தில் அர்பனைசேஷன் என்று சொல்வார்கள். 2011 புள்ளி விவரப்படி தமிழ்நாட்டில் 48.4% பேர் நகரத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இது வருஷம் உயரும் அப்படின்னு தான் புள்ளி விவரங்கள் சொல்லுது. 2020ஆம் ஆண்டுல 53% இருக்குன்னு கணிக்கப்பட்டது. அந்த அளவுக்கு தமிழ்நாடு வேகமாக நகர்மயமாகி வருகின்றது. குறிப்பிட்டு சொல்லுவேன்னா கடந்த 5 வருஷத்தில் மட்டும் தமிழ்நாடு அரசு, தமிழ்நாட்டு மக்கள் ஒன்றிய அரசுக்கு கட்டியிருக்கக்கூடிய செலுத்திருக்கக்கூடிய வரி, கடந்த 5 வருஷத்துல ஒன்றிய அரசுக்கு நாம 6 லட்சம் கோடி ரூபாய் கொடுத்திருக்கிறோம், வரியா கட்டியிருக்கிறோம் 6 லட்சம் கோடி. ஆனா ஒன்றிய அரசு திருப்பி நமக்கு எவ்வளவு தராங்க? தமிழ்நாடு அரசுக்கு வெறும் 1,58,000 கோடி. ஆனா மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் கூடுதலா கொடுக்கறாங்க. தமிழ்நாட்டு மக்கள் நீங்க 1 ரூபா ஒன்றிய அரசுக்கு வரியா கட்டினீங்கன்னா உங்களுக்கு ஒன்றிய அரசு திருப்பி தர்றது வெறும் 29 காசு. இருந்தாலும் இந்த கடும் நிதி நெருக்கடிக்கு நடுவில் நம்முடைய கழக அரசு இந்த திட்டங்களை எல்லாம் தமிழ்நாட்டு மக்களுக்காக தொடர்ந்து செயல்படுத்தி வருகின்றது.